பேக்கிங் கோர்ஸ் கிறிஸ்மஸ் சீரீஸில் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ணது எக்லெஸ் அண்ட் இப்போ அப்லோட் பண்ணுறது எக் பேஸ்ட். நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர், எக், சாக்லேட்ஸ் எதுவாக இருந்தாலுமே. அண்ட் சுகர் வந்துட்டு நான் கிரானுலேட்டட் சுகரை தான் பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நான் சுகர் 130 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். கியூப் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பட்டர் ஓவர் கோல்டாக இருக்கக்கூடாது. அண்டு ரொம்ப இதுக்கு முந்தின ரெசிபியில் ரொம்ப அது சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த கெட்டியாக இருக்குது அந்த மாதிரி. பட்டர் வந்துட்டு 95 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 95 நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் 3 கிராம்ஸ் ஜாஸ்தியாக வந்துச்சு. அது பிரச்சனை கிடையாது. நம்ம 95 கிராம்ஸ் அண்டு 100 கிராம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்யூபாக தான் நான் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி. அண்ட் இந்த கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் நான் வந்துட்டு மிஸ்டேக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ அது சொன்னதுக்கு. அண்ட் எக் அண்ட் சுகர் போட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு எக் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மைதா வந்துட்டு 165 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சலிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. சும்மா நீங்கள் அதை கொட்டினா போதும். அண்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த ரெசிபிக்கு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சும்மா நம்ம சாதா பேட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னாலாம் முடியாது. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மேலே நல்ல ஸ்ட்ராங்காக போட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த குக்கீஸை வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் அண்டு சாக்லேட் ஃப்ளேவர் 2 ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2 ஃப்ளேவர்லேயுமே செஞ்சு பாருங்கள். 2 ஃப்ளேவரில் எது உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கொக்கோ பவுடர் 10 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு டார்க் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட் கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கொக்கோ பவுடர் வந்து பிராண்ட் நான் வந்து காட்டியிருப்பேன், சோசன் பிராண்டு. இது வரைக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பிராண்ட் மாற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணேன். நல்லா கெட்டியாக அந்த மிக்சர் வைக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா ஸ்பூன் வச்சு தான் கிளறணும், அதாவது மிக்ஸ் பண்ணணும். நான் வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக்கீஸ் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுங்க, அந்த சிம்பிள் கொடுங்க, இந்த சிம்பிள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் ஏதாவது சொல்லுவோமே அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரே ஒரு குக்கி சிம்பிளை வந்துட்டு கொடுத்துட்டு போங்க. சாக்லேட் ஃப்ளேவருக்கு நான் வந்துட்டு ஒயிட் காம்பவுண்ட் அண்ட் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் வந்துட்டு நான் மாடே பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்க வந்துட்டு சாக்லேட்ஸ் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க அப்படின்னு. அது வந்துட்டு மெல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க வேண்டியது கட்டாயம். இது மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை பேட்டர் கூடன்ட்டு சும்மா பிளெயினை மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அண்டு நான் 40 கிராம்ஸ் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் அண்டு காம்பவுண்ட் இது ரெண்டையுமே சேர்த்து தான் 40 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் நீங்கள் வந்துட்டு பிசைஞ்சாலுமே கையில் பெருசாக ஒட்டெல்லாம் செய்யாது. அண்ட் வெண்ணிலா ஃப்ளேவருக்கு நான் மில்க் காம்பவுண்ட் அண்ட் டார்க் சாக்கோ சிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணது. நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாட்டு சாப் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு உதிரி விழதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அதனால் அண்டு நான் வந்துட்டு நட்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தேன். பாதாம், கேஷ்யூ, வால்நட்டு, உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேஷ்யூ நட் அண்டு பாதாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு, மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்டு வீடியோலேயே நான் ஏதாவது ஒரு இடத்துல அட்டாச் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அண்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக இவ்வளோ கிராம் எடுத்திருக்கேன் பட்டர், இந்த இவ்வளோ கிராம் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அண்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ண பேட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக மீன்ஸ் அந்த பட்டர் வந்துட்டு கொஞ்சம் இறுகி இருக்கும். ஏன் அப்படின்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணனால. இதில் வந்து கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணலை வெண்ணிலா பேட்டரில். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அந்த பேட்டரை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர் கொஞ்சம் கையில் தொட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு குக்கீஸுக்கு எவ்வளோ கிராம் வேணுங்கிறத மெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் கையில் தான் எடுக்கிறேன், கையில் ஆயில் எதுவுமே நான் க்ரீஸ் பண்ணலை. ஸோ கையில் தான் நான் நல்லா பால் மாதிரி எடுக்கேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈக்குவலாக நீங்கள் மெஷர் பண்ணி ஈக்குவலாக வந்துட்டு பால் ஆக்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய குக்கீஸ் வந்துட்டு ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். அதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவனாக நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எல்லாத்தையுமே பாலாட்டு நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு இந்த பேட்டர் அப்படியே வச்சுருவாங்க. அப்படி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா பால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் பால் ஆக்கி தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த குக்கீஸ் வந்துட்டு 12 ஹார்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இருக்கும். ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 3 ஹார்ஸே போதும். அதே இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா 12 ஹார்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். குக்கர் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சாதா பாத்திரம் இருக்குல்ல, நான் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் பெரிய பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணலாம். நீங்கள் அந்த ஓடிஜி இருக்குன்னா ஓடிஜியில் பண்ணுங்கள். அண்ட் திருப்பி நான் சொல்லி ஓடிஜி என்கிட்ட கிடையாது. ஸோ ஓடிஜி இல்லாமல் நான் எந்த மாதிரி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு தான் கிளாஸ் நான் எடுக்கிறது. ஸோ ஓடிஜி வாங்கணும், ஓடிஜி வாங்கினா தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவே. ஸோ உங்களுக்கு ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேக்கிங்கை. நான் நேரமே சொன்ன மாதிரி இந்த வெண்ணிலா பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் அந்த கையில் ஸ்டிக் ஆகுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்ததுக்கு அப்புறமாட்டு நான் இந்த ஸ்டீல் பிளேட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோலேயுமே, இதில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கேன். ஸோ ஈஸியாகவே நீங்கள் டிமோல்ட் பண்ணலாம். அதுலேருந்து அழகாக கலண்டு வந்துடும். இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அட் அ டைமில் வந்துட்டு எவ்வளோ குக்கீஸ் வைக்க முடியுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் பார்த்து வைங்க. சும்மா நீங்கள் வந்து ஜாஸ்தியாக எல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறமாட்டு அது பேக் ஆகி வரும்போது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் பேட்டரு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். அதை வந்துட்டு அதுக்கப்புறமா குக்கீஸ் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கணும். அது பிரேக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் உங்களுடைய மெனுவில் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் பிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. இந்த குக்கீஸை வந்துட்டு நீங்கள் ஒரு 300லேருந்து 350 400 வரைக்குமே நீங்கள் சேல் பண்ணலாம், 250 கிராம்ஸ். ஏன்னா இந்த டேஸ்ட்டு அண்ட் இதோடைய மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எல்லாமே அவ்வளோ ஒர்த்துங்க இந்த ப்ரைஸுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ ப்ரைஸ் வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ப்ரைஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஏரியாவை பொறுத்து நீங்கள் ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.